பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. இன்னைக்கு நம்ம பரமபதம் சூழ்ச்சியின் இறுதிப்பகடை அப்படிங்கிற புத்தகத்தோட முதல் அத்தியாயத்தை உங்களுக்காக வாசிச்சு காட்ட போறோம். வாங்க கேட்கலாம். அத்தியாயம் 1. உருவேற்றம். அசுரகுல தலைவர் மகாபலியும் நமது படையும் கடும் கோபம் கொண்டு வேகமாக நமது இருப்பிடமான அசுரகிரிவனம் வருவதை பார்த்ததும் ஏதோ எதிர்பார்த்தது நடக்காததால் சினம் கொண்டு சிவந்த கண்களுடன் அவர்கள் வரும்பொழுது அவர்களின் கதம் எங்களை சுட்டெரித்து விடுவது போல இருந்தது. அவர்கள் வந்து சேர்ந்ததும் பின்னாலேயே ஒரு படை வந்து நம் இனத்தை தாக்கியது. நம் இனம் என் கண் முன்னே மாண்டு மடிவதைக் கண்டு செய்வதறியாது நின்றிருந்தேன். ஏன் எதற்கு என்ற காரணமும் அறியாது திகைத்திருந்தேன். நம் குலத்தலைவன் மகாபலியின் வீர பராக்கிரமங்களையும் அவரின் அசுர பலத்தையும் பற்றி நிறைய எங்கள் குருகுலத்தில் என் ஆசான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்றுதான் நேரில் பார்த்தேன். அவர் அசுர வேகத்தையும் விவேகத்தையும் கண்டு வியந்து என்னை மறந்து அவரின் வீரத்தில் லயித்திருந்தேன். தேவர்களை நம்மினத்தவர்கள் தாக்கியும் அவர்களை ஆண்டதையும் தான் நான் அன்று வரை பார்த்தும் கேட்டும் உள்ளேன். ஆனால் அன்றோ தேவர்கள் நம் இனத்தை கூண்டோடு அழித்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடமிருந்து நம்மை காக்க நமது தலைவர் மகாபலி போராடுவதை பார்த்தபோது மெய் சிலிர்த்தது. அதை கண்டு பிரமையில் இருந்த என்னை முதுகில் வேகமாக யாரோ தட்டியது போல் இருக்க சிலிர்த்து கொண்டு நான் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து திரும்பி பார்த்தேன். நம் அசுர குலகுரு சுக்ராச்சாரியாரின் சீடனும் தலைவன் மகாபலியின் ஆலோசகரும் நண்பரும் எனது ஆசானுமாகிய கார்க்கோடையன் 7 சிறுவர்களையும் கையில் ஒரு கை குழந்தையையும் வைத்துக்கொண்டு, டேய் மந்திராசுரா, எழுந்திரு, நாம் இந்த இடத்தை விட்டு உடனே குழந்தைகளுடன் வெளியேற வேண்டும். ஆசானே, நம் தலைவர் அங்கே, அவர் பார்த்து கொள்வார். நம் இனத்தை காக்க நாம் உடனடியாக இங்கிருந்து புறப்பட வேண்டும். நாம் ஏன் இப்படி அவர்களுக்கு பயந்து நம் அசுரகிரிவனத்தை விட்டு போக வேண்டும்? இது கேள்வி கேட்க வேண்டிய நேரமல்ல மந்திராசுரா, விவேகத்துடன் செயல்பட வேண்டிய தருணம். நம் இனம் பிழைத்திருந்தால்தான் இவர்களுக்கு திருப்பிக் கொடுக்க முடியும். உன் சந்தேகங்களுக்கான பதில்களை நாம் நம்மை பத்திரப்படுத்திக் கொண்டதன் பின் விளக்கம் அளிக்கிறேன். வா என்று நமது ஆசான் இடது கால் மற்றும் கை சரியாக இல்லாத போதும் நமது இனத்தை பாதுகாக்க அவ்வளவு துணிச்சலுடன் கூறி கிளம்பியிருக்கும் போது நல்ல சிஷ்யனாக அவர் சொல்படி நடப்பதே உகந்ததாக எனக்கு தோன்றியது. அவர் கூறுவதிலும் செய்வதிலும் ஏதாவது உட்பொருள் இருக்கும் என்று எண்ணி அவருடன் செல்வதற்கு எழுந்தபோது தேவர்களின் சிரிப்பொலியை விட ஏதோ அந்த அசுரகிரிவனமே அதிர்ந்தது போல் சற்று ஆடியது. தலைவன் மகாபலி தாக்கப்பட்டு கீழே விழுந்தபோது, அவர் விழும்போது எங்களை பார்த்து சென்று விடுங்கள் என்று கையசைத்து கொண்டே நம்மை விட்டு பிரிந்தார். மீதமிருந்த நமது அசுரர் குலத்தினரை கைதிகளாக பிடித்துச் சென்றனர். நான் நம் ஆசானிடமிருந்த தலைவர் மகாபலியின் தங்கை மகளான மந்தாகிஷியை ஒரு கையில் பிடித்து கொண்டும் தலைவரின் மகனான மதிநாகசுரனை மறுகையில் பிடித்து கொண்டும் ஆசான் நம் படைத்தளபதியின் மகன்களும் என் சகோதரர்களுமான சிம்பாசுரன், சிகராசுரன், கோபரக்கன் ஆகியவர்களை பிடித்து கொண்டு சந்திர பிறை வடிவில் வேகமாக நடக்கலானோம். எங்கள் பிறை வடிவிற்குள் மருத்துவர் மகளான நவியாகம்ஷி, நம் மந்திரியின் மகள்களான மிலானாசுரி மற்றும் யாகம் யாழியை நடக்கச் செய்து பாதுகாப்புடன் ஒன்றாக நகர்ந்து கொண்டிருந்தோம். அப்போது அக்னி தேவன் நம்மை தாக்கினார். உடனே ஆசான் நம் அனைவரையும் ஒன்றாக கரங்களை பிடித்து கொள்ள சொல்லிவிட்டு, ஹே ஹே மகாகாளி, மந்திரம் பலிக்க வேண்டும், நாங்கள் இக்கணம் மறைய வேண்டும், நல்லிடம் சேர்க்கப்பட வேண்டும், ஹே ஹே மகாகாளி என்று கூறியதும் நாம் அனைவரும் வேறொரு புதிய இடத்தில், இதோ இப்போது இருக்கிறோமே இந்த பாதாளபுரிவனத்தில்தான் இருந்தோம். நம் ஆசானின் மந்திர சக்தியால் இங்கிருந்து கொண்டே நமது அசுரகிரிவனத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தோம். தேவேந்திரா, 5-6 சிறுவர்களுடன் தப்பிச் சென்று கொண்டிருந்தனர். நான் அவர்களை தாக்கிய போது அவ்விடத்திலிருந்து மறைந்து போனார்கள். விட்டுவிட அக்னி, நானும் அதை கவனித்தேன். அந்த
பலியின் உண்டி நண்பனும் அவனுடன் சென்ற சிறுவர்களும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. பாதி இனத்தையே அழித்து மீதியை சிறைப்பிடித்துள்ளோம். இதை பார்த்தும் நம்மை எதிர்க்க அந்த ஊனமுற்றவனுக்கும் அவன் காப்பாற்றிச் சென்ற சிறுவர்களுக்கும் எங்கிருந்து தைரியம் வரும்? ஹஹஹஹா என்று நகைத்தான் தேவேந்திரன். மீண்டும் அக்னி, இருந்தாலும் அவர்களையும் கைதிகளாகவோ இல்லை அழிக்கவோ செய்திருக்க வேண்டும் என்று என் மனதில் தோன்றுகிறது தேவேந்திரா. விடு அக்னி, நம் தேவேந்திரன் சொல்வதுதான் சரி. பேடி போல் தப்பித்து போனவர்களை பற்றி கவலைப்படாமல் நமது வெற்றியை கொண்டாடுவோம் வா என்று சூரியன் கூற அனைவரும் நமது அசுரகிரிவனத்தை மயானமாக்கிச் சென்றார்கள். அவர்களுக்குள்ளான உரையாடலை கேட்ட கார்க்கோடியன் சினம் கொண்டு, சே சே, வெட்கம் வெட்கம், பேடி இந்திரனிடமா நாம் தோற்பது? என்னே அவமானம்! ஐயோ, நடந்தவைகளை பார்த்து என் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று மன வருத்தத்தில் தன்னைத்தானே நொந்து கொண்டார். அப்பொழுது நமது தலைவன் மகனான மதிநாகசுரன் ஆசானின் கைகளை பிடித்து, கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன். தேவேந்திரனின் கொட்டத்தை அடக்கி நமது இனத்தவரை மீட்டு மீண்டும் எனது தந்தையைப் போல அண்ட சராசரங்களையும் நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஆள்வேன். இது எனது உறுதிமொழி என்று கூறியதும் நமது ஆசான் தெளிவடைந்தார். அதற்குண்டான பயிற்சிகளை எல்லாம் அன்று முதலே மேற்கொள்ளலானோம். என்ன, அனைத்தும் உங்கள் மனதில் பதிந்ததா என்று மந்திராசுரன் பல ஆண்டுகளாக இரவு நேரத்தில் தானும் தன் ஆசானுமாக காப்பாற்ற கூட்டி வந்த சிறுவர்களுக்கு கதை போல கூறி வந்தான். தப்பித்து வந்தபோது கைக்குழந்தையாக இருந்த மந்தாகிஷி சற்று விவரம் தெரிய ஆரம்பித்ததும் கேள்வி எழுப்பினாள். எல்லாம் நன்றாகவே பதிந்து விட்டது அண்ணா. எத்தனை ஆண்டுகளாக தாங்கள் இந்த நிகழ்வை எங்களுக்கு சொல்லி வருகிறீர்கள்? இம்முறை எனக்கு ஒரு சந்தேகம். கேட்கலாமா அண்ணா? இதை எனக்கு முன்னதாகவே மற்றவர்கள் கேட்டுவிட்டார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் மனதில் உதித்த கேள்வியை கேட்கட்டுமா? தாராளமாக கேளு மந்தாகிஷி. நம் தலைவரும் என் தாய் மாமாவும் ஆன மகாபலி ஏன் கோபமாக வந்தார்? எங்கிருந்து வந்தார்? எதனால் தேவர்கள் நம்மவர்களை அழித்தார்கள்? அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீர்களே. நல்ல கேள்வி மந்தாகிஷி. இது நாம் அங்கிருந்து தப்பித்து வரும்போது என் மனதிலும் இருந்த கேள்வியாகும். இதற்கான விடையை நம் ஆசானிடம் பல காலம் கழித்தே தெரிந்து கொண்டேன். என்னது அது அண்ணா? நாங்களே கேட்காத கேள்வியை நம் மந்தாகிஷி கேட்டதும் எங்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கூடியுள்ளது. சொல்லுங்களேன். இரு யாகம் யாழி, சொல்கிறேன். நமது அசுரர்கள் கையோங்கி இருந்த காலத்தில் பார்க்கடலில் அமிர்தம் இருப்பதாகவும் அதை கடைந்தெடுக்க நம்ம இனத்தவரின் உதவியை நாடினார்கள் தேவர்கள். அப்பொழுது அவர்களுக்கு உதவினால் கிடைக்கும் அமிர்தத்தில் பாதி நம்மவர்களுக்கு தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்தார் நம் தலைவர் மகாபலி. அதற்கு தேவர்கள் ஒப்புக்கொண்டதால் நம்மவர்கள் உதவினர். ஆனால் அமிர்தம் கிடைத்தும் மகாவிஷ்ணுவின் உதவியால் நம்மவர்களை ஏமாற்றி அமிர்தத்தை முழுவதுமாக தேவர்களே உட்கொண்டார்கள். அப்படியும் நமது மந்திரி ராகுசுரன் தேவர்களுக்கு நடுவில் மறைந்திருந்து அமிர்தத்தை உட்கொண்டார். அதை தேவர்கள் கண்டுபிடித்து நாராயணனிடம் கூற அவர் ராகுசுரனின் தலையை துண்டித்து விட்டார். மகாவிஷ்ணு தேவர்களுடன் சேர்ந்து நம்மை ஏமாற்றியதாகத்தான் கோபமாக வந்தார்கள் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுக்க உதவிய நம்மவர்கள். அப்படி அவர்கள் ஏமாந்து நம்மிடம் வந்து விரிவாக கூறுவதற்குள் பின்னாலேயே நம் இனத்தை அழிக்கும் நோக்கத்தில் வந்த தேவர்கள் அதை சிறப்பாக செய்தும் முடித்தனர். நமது ஆசான் கார்க்கோடையன் நடந்தவைகளை ஞான திருஷ்டியில் கண்டு சொன்னார். ஏன் அவர் தேவர்கள் நம்மை ஏமாற்றப் போவதையும் நம்மை அழிக்க வருவதையும் ஞான திருஷ்டியில் கண்டு எச்சரிக்கவில்லை அண்ணா? அவரால் நடந்தவற்றை தான் பார்த்து சொல்ல முடியும் கோபரக்கா. நடக்கப் போவதை கூற முடியாது. அந்த திறனை தான் நமது மதிநாகசுரன் வளர்த்து கொள்ள பல பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஓ, நம் இனத்தவருக்கு ஏமாற்றத்தையும் அநீதியையும் ஒரு சேர வழங்கியுள்ளனர் அந்த தேவர்கள். அவர்களை அழித்தே ஆக வேண்டும் அண்ணா. பொறுமை சிரகாசுரா, பொறுமை. அது அவ்வளவு எளிதானது அல்ல. அதற்காகத்தான் நம் ஆசான் நமக்கெல்லாம் பல வகையான பயிற்சிகளை கற்பித்து கொண்டிருக்கிறார். நம் இனத்தை நாம் பெருக்க வேண்டும். நமக்கென்று ஒரு படையை உருவாக்க வேண்டும். மதிநாகசுரன் தலைமை ஏற்று வியூகம் அமைத்து அவர்களை தாக்கி நம்மவர்களை மீட்டு அண்ட சராசரங்களையும் நாம் மீண்டும் ஆள வேண்டுமெனில் பொறுமை காத்தால்தான் நிகழும்.
அதற்கான பயிற்சிகள் அனைத்தையும் சிரத்தையோடு பயின்று நமக்குள் பலத்தை உருவேற்ற வேண்டும். தேவர்களுடன் இணைந்து பார்க்கடலை கடைந்தனர் நம்மவர்கள். பாரிஜாத மலர்களை கொண்ட மரம் வந்தது. இந்திரனின் தோட்டத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. 4 தந்தங்கள் கொண்ட ஐராவதம் வந்தது. இந்திரனின் வாகனமானது. காமதேனு வந்தது. அதுவும் அவர்களுக்கானது. மதிரா வந்தாள். வருணனின் மனைவியாக வருணியானாள். கல்பவிருக்ஷம் வந்தது. அதுவும் அவர்களுக்கானது. அப்சரசுகள் வந்தனர். அவர்களும் தேவலோகத்திற்கே சென்றனர். உச்சை சிரவஸ் எனும் வெண்குதிரை வந்தது. அதையும் இந்திரனே எடுத்துக்கொண்டான். மகாலட்சுமி வெளிவந்து மகாவிஷ்ணுவின் மனைவியானாள். பஞ்சஜன்ய எனப்படும் சங்கு வந்தது. அதை மகாவிஷ்ணுவிற்கானது. பற்பல பொன்னும் விலைமதிப்பில்லா கற்களும் வந்தன. அவற்றை நம்மவர்கள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. இறுதியில் தன்வந்திரி அமிர்த கலசத்துடன் வெளிவந்தார். அவரை தேவலோக மருத்துவராக்கி விட்டனர். நம்மவர்கள் பங்கு கேட்டது வந்தது. அத்தனையும் எடுத்துக்கொண்ட தேவர்களுக்கு அமிர்தத்தில் பாதி தர மனமில்லாமல் நம்மவர்களை ஏமாற்றி அழிக்கவும் செய்தனர். அமிர்தமின்றியும் பிழைத்தோம், அமிர்தமின்றி வாழ்ந்தும் கொண்டிருக்கிறோம். அமிர்தத்திற்காக நம்மவர்களை இழந்தோம். அந்த அமிர்தம் உண்டவர்களை அடியோடு அழிப்போம். மீண்டும் நம் அசுரர் இனத்தை வாழ வைப்போம். நாம் இழந்ததை மீட்டெடுப்போம். அண்ட சராசரத்தையும் நம் வசப்படுத்துவோம். ஏ ஹே தலைவர் மகாபலி, ஏ ஹே தலைவர் மகாபலி, ஏ ஹே தலைவர் மகாபலி. இவ்வாறு கார்கோடையனும் மந்திராசுரனும் 8 சிறுவர்களின் மனதில் ஆக்ரோஷத்தையும் வன்மத்தையும் அவர்களுக்குள் பல ஆண்டுகளாக உருவேற்றி வந்தனர். இதுதாங்க அத்தியாயம் 1 உருவேற்றம். இந்த கதையோட 2வது அத்தியாயத்தை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.